குருவே சரணம். ஓ சார் குருவே சரணம். ஐயா பழனிசாமி ஐயா சரணம். கணக்கம்பட்டி ஐயா சரணம். ஓ நம சிவாய சிவாய நம சிவாய நம. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இரவா போற்றி. சாமி பேசுறேன் சாமி. விஜயலட்சுமி மாதிரி பேசுறேன் சாமி. கடவுளே ஐயா சாமி. பௌர்ணமிக்கு போய் பௌர்ணமிக்கு போட்டோம், எல்லாம் செஞ்சோம் சாமி. சாமிக்கு எல்லாம் வச்சோம், வேலை செஞ்சோம் சாமி. அப்ப பார்த்தா தீபாவளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சாமி. தீபாவளி அன்னைக்கு நாங்க ஒரு வருஷம் கூட நாங்க வீட்டுல இருந்து சாமி கும்பிடல சாமி. சாமியை விட்டுட்டு நாங்க தீபாவளி கொண்டாடினது இல்ல. சாமியை விட்டுட்டு நாங்க தைப்பொங்கல் கொண்டாடினது இல்ல. எல்லாரும் எல்லாரும் நினைப்பாங்க, நாங்க எங்களுக்கு என்னமோ அங்க ஒரே மனசு அங்க போயிடுவோம் சாமி. இங்க எத்தனை பேர் சொல்லிட்டு இருந்தாலும் நாங்க அங்க போயிடுவோம். அங்க சாமி ரெடியா இருப்பாரு. அவருக்கு 2 நாளைக்கு கூட பிரியாணி செஞ்சு கொண்டு போய் சாமி கொடுத்துட்டு சாப்பிட்டு, அங்க இருப்ப கடையெல்லாம் அடைச்சிருவாங்க. அதனால எல்லாத்துக்குமே சேர்த்து செஞ்சு கொண்டு போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி எல்லாத்துக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து எல்லாரும் ஆனந்தமா தீபாவளி கொண்டாடிட்டு வருவோம் சாமி. இன்னைக்கு சாமி எல்லாம் நல்லா பாட்டு படிப்பாரு, பேசுவாரு, எல்லாம் பேசுவாரு. அங்க போற இங்க வா சாமி பேசிக்கிருப்பாரு, பிரச்சனை இல்லை சாமி. அப்ப வந்து சாமி இந்த இந்த இது தீர்த்தம்ன்றாங்களா சாமி, இந்த சக்கமா கோயில்ல சாமி, சக்கமா கோயில் தீர்த்தம்ன்றாங்களா சாமி. அந்த சக்கமா கோயில்ல என்ன நடந்துச்சுன்னா சாமி, அவர் வந்து இந்த தீர்த்தம் என்னமோ தீர்த்தம்ன்றாங்க சாமி. அந்த தீர்த்தத்துல வந்து அந்த கிணறு வெட்டுறதுக்கு சாமி இங்க கொண்டு போயிருக்கோம் சாமி. அங்க ஜக்கமா கோயிலுக்கு வரிசைன்னு தான் அங்க இருக்காரு. அங்க போயிருக்கோம் சாமி. அப்ப என்ன செய்யறாரு சாமி, படாத பாடுபட்டு இந்த வேலை செஞ்சவங்க எல்லாம் சாமி, அவங்கள மறக்கவே முடியாது. என்ன உயிர் வரைக்கும் மறக்க முடியாது. கயர்லயே தாவு வாங்கிய சாமி, சம்பட்டிய வச்சு உடப்பாங்க சாமி. பயங்கரமா பாவங்க வேலை செய்யுங்க சாமி. ஏழை மக்கள் சாமி. அம்புட்டு வேலை சாமி சொன்னதெல்லாம் செய்யுங்க சாமி. இன்னைக்கு அவங்க பிள்ளை அவங்க எல்லாம் எங்க இருக்காங்களோ எனக்கு தெரியல சாமி. அந்த புனித கிணற என்னமோ சொல்றாங்க சாமி. அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு கிணறையும் வெட்டி விட்டுருக்காரு சாமி. கெட்டி தண்ணி விட்டாக்கிருக்காரு. அந்த மாதிரி எல்லாமே நல்லதுதான் சாமி நடத்திருக்காரு. எல்லா வேலையுமே அவருக்கு என்ன தெரியுமோ அதை பூரா செஞ்சிருக்காரு சாமி. அப்படின்னும் போது சாமி வந்து சாமியே எப்படி சாமி நம்ம தீபாவளி கொண்டாடி தைப்பொங்கல் கும்பிடுறதுக்கெல்லாம் இங்க வரமே சாமி, இதுக்கு என்ன சாமிண்டா சாமி, போக போகத்தான் உனக்கு தெரியும், இதை பத்தி உனக்கு தெரியுமா, இப்படியேதான் பேசுவார் சாமி. சாமிக்கு பட்டாபிஷேகம் கட்டி அழகு பார்க்குறாங்க. பட்டாபிஷேகத்துல உனக்கு கொடுக்க போறாரு. நம்ம பட்டாபிஷேகம் கட்டினதான் சாமி அங்க பட்டாபிஷேகம் கட்டுவாரு அப்படின்னு. பட்டாபிஷேகம் நடந்தாச்சு அங்க நடக்கும் சாமி அப்படின்னு சொல்லுவார் சாமி. அதே மாதிரி சாமி என் மகனுக்கு ஒரு 3 பொண்ணு பார்த்தேன் சாமி. 3 பொண்ணு பார்க்கும்போது அந்த 3 பொண்ணுல அந்த 3 பொண்ணு 2 பொண்ணு அழகா இருக்கு. இந்த 3வது பொண்ணு கருப்பா இருக்கா. அவங்க இந்த பிள்ளைக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அம்மா மையன் என்ன என் மையன் வந்து ஐயர் வீட்டு பையன் மாதிரி, அவன் எதுவுமே அணிவிக்க மாட்டான். கெட்ட பழக்கமெல்லாம் அவன்கிட்ட இல்லை. அப்படி ஒரு பையன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு நசுக்கா சாமியும் கூடத்தான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாது. அவங்க அப்பாவை கூட சொல்ல மாட்டேன், இவன் அவ்வளவு இதா பக்தியா இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிருப்பாப்புல சாமி. அப்படின்றப்ப அப்ப என்ன செஞ்சுட்டாப்புல, அப்ப இவனுக்கு இவன் வந்து 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கான். அந்த பொண்ணு வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கா, பிஎட் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்படி இருக்கு சாமி. அப்ப என்ன செஞ்சா சரின்னு பொண்ணு பார்த்தா அந்த 3 பொண்ணுல நாங்க போய் பேசின ஒன்ன பூரா வேணாம்ட்டாரு. இந்த பேசாத ஒன்ன போய் இதைத்தான் கல்யாணம் முடிக்கணும்ன்றாரு. இதான் கல்யாணம், இதான் மண்டபம், இதான் நிச்சயம் அப்படின்னு இருக்காரு சாமி. எப்படி சாமி, என் மகனுக்கு இதுக்கும் ரொம்ப இதா இருக்கும்ல சாமி அப்படின்னு சொல்றேன். அப்ப சொன்னாப்புல, உன் மகனுக்கு அதுக்குண்டா அதான் தலையெழுத்து, அதான் விதி, அவர் போட்ட எழுத்த நீ மாற்றி எழுதிக்குவியா அப்படின்றாரு. நான் போட்ட எழுத்த நீ மாற்றி எழுதிக்குவியா அப்படின்றாரு. இப்படியே சொல்லி எப்ப சொன்னாப்புல எங்க வீட்டுல, நீ திருப்பி அவர்கிட்ட பேசிக்கிருக்க, அடி வாங்க போற அப்படின்னு இருக்காப்புல. வேணாம் சாமி, வேற 2 பொண்ணு இருக்கு சாமி, பாப்போம் சாமி. அப்புறமே தனலட்சுமி காலேஜ் அப்படின்னே சொன்னார். அப்படின்ற அப்புறம் அந்த பிள்ளைய போய் பார்க்க வச்ச மகனை பார்க்கும்போது இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிக்கிச்சு மாட்டேன். எப்படின்னு பாருங்க, எங்களுக்கு பிடிக்காத ஒண்ணா அவனுக்கு பிடிச்சிக்கிச்சுட்டேன். சரி அப்படின்றவ அப்பா இல்ல அம்மா இல்ல அண்ணன் தம்பி இருந்தும் கூட எல்லாம் பாத்துக்க, நம்ம வீட்டுலதான் எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எல்லாம் நம்ம பாத்துக்கிறோம், படிச்சிருக்காள்லம்மா, அவளுக்கு வேலை வாங்கி கொடுப்போம்மா அப்படின்ற மாதிரி பேசிட்டேன். சரின்ட்டு வந்துட்டாரோ, சரின்னு வந்துட்டேன் சாமி. வந்து அப்ப என்ன செஞ்சிட்டோம்னா சாமி போய் பொட்டு வச்சுட்டு வந்தா அந்த பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சாமி. நிச்சயம் பண்ணிட்டு வந்தா நிச்சயம் பண்ண போனவங்க பூரா என்னை வயிறு திட்டுறாங்க. என்ன இப்படி போய் விழுந்துக்கு இருக்காது, யாரோ சாமி சொன்னாரு அப்படின்னாங்க. சரி அப்படின்றப்ப அப்புறமேல என்ன செஞ்சுட்டாப்புலடா, இவன் ஒரே தான் அதான் வேணும்ன்ற, அவன் என்ன சாமி செய்ய, இவனை மாத்துறதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி சரின்ட்டு அந்த பொண்ணைத்தான் கட்டி வச்சோம். அப்புறமேல் போய் ஒரு ஒருத்தர் ஒரு தலைவரை வச்சு நாங்க போய் ஒரு மந்திரியை வச்சு நேரா போய் பிஎட்டுக்கு இடம் வாங்கி உள்ள போயிட்டோம்.
உள்ள போய் உள்ள பிஎட் படிக்க வச்சோம். எம்எஸ்சி பிஎட் படிச்சா. படிச்சுட்டு எம்ஃபில் பண்ணி எம்ஃபில் பண்ணியிருக்கா. அப்படின்றப்போ அப்ப என்ன செஞ்சுட்டாப்புலன்னா, சரின்ட்டு அப்புறம் வந்துட்டேன் சாமி. வந்து குரூப்ல எழுதினாத்தான் ம வேலை, இல்லாட்டி வேலை இல்ல அப்படின்றாங்க. எங்கேயும் காசு குடுத்து பார்த்தாலும் வேலையெல்லாம் கிடைக்கல. குடுத்தது பூரா மோசடி ஆயிப்போச்சு. அப்ப என்ன செஞ்சுட்டோம்டா சரின்ட்டு, அப்ப போய் சாமிகிட்ட போய் சாமி இங்க வந்திருக்காரு. 4 நாள் வந்திருக்காரு. 4 நாள் வந்திருக்கும்போது ஞான சபைக்கு வந்துகிட்டே இருக்காரு. இங்க சந்திரசேகர மண்டபத்துக்கு வாராரு மதுரைக்கு. அப்படின்றபோது அப்ப என்ன செஞ்சுட்டாருன்னா, சரின்ட்டு இங்க வந்து சாமிகிட்ட போய் 4 நாள் வாராங்கன்னு எங்க வீட்ல அங்க கடை வச்சிருக்காப்புல. எங்கள்ட்ட டவுல் சொல்லிட்டுவாப்புல. அங்க இருக்கிற பையங்க பூராவும் சந்திரசேகர ஒரு நல்ல மனுஷன். அப்படின்னு அவர் நல்லவர் அப்படின்ற மாரி அந்த மாரி எங்களுக்கு ஒரு மரியாதை குடுப்பாரு. அவரு வந்து அவர் கூப்பிடுவாரு. அங்கெல்லாம் நாங்க போய் எங்க போய் சாமிய பார்த்து நம்ம எல்லாம் மதுரை மக்கள் அவர் வந்திருக்காருன்ட்டு எல்லாருமே 4 நாள் மதுரை மக்கள் பூரா அங்க இருக்கிற சனங்க பூரா வந்து உட்கார்ந்துருக்குங்க. நைட்டும் பகல் அவர் போனாலும் அப்பயே போய் திரும்பினாலும் பழைய படிக்கும் ஜனம் பூரா வந்துரும். இப்படியேதான் 4 நாள் இருக்காரு. 4 நாள் பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னைய. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேன்றாரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு. பேசினாரு 2 நாள். 2 நாள் கழிச்சு பேசவே இல்ல. அப்புறம் விபூதி போடுறேன், எல்லாம் செய்றேன், சாப்பாடு குடுக்குறேன், வாங்கி சாப்பிடுறேன். வீட்ல இருந்து சாப்பாடு இதெல்லாம் கொண்டு காப்பி எல்லாம் பாக்ஸ்ல ஊத்தி கொண்டு போறேன். குடிக்கிறாரு, எல்லாம் செய்றாரு. அவர் சாமி வந்து எங்க வீட்ல ஞான சபைக்கு வந்திருக்கும்போது 2 தடவ எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு சாமி. குடிம்பி இருக்காங்க சாமி. ஒரு ஆளு குடிம்பி கொண்டம் போட்டிருப்பாப்புல. அந்த ஆளு எங்க சாமிய 2 தடவ எங்க வீட்டுக்கு ஏத்தி வந்துட்டாப்புல. அவருக்கு எப்படித்தான் எங்க வீடு தெரியுமா எனக்கு தெரியல சாமி. அவனியாவரத்துல இந்த மெயின் ரோட்ல இருக்கிற சாமி. அவர் என்ன செஞ்சுட்டாரு, அப்ப வீடு கட்டல. அப்ப என்ன செஞ்சா அந்த வீட்டு புங்க மரம், வேப்ப மரம் இருக்குது. நேரா வந்து நிக்கிறாரு. சாமி கார்ல வந்து நிக்குது. கேட்ட தொறந்து பாக்குறேன். கம்பி கேட்ட தொறந்து பாக்குறேன். எம்மா உங்க வீட்டுக்கு தேமா அப்படின்னு. சாமி எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படின்றபோது சாமி எங்க வீட்ல வந்து காலையில வந்து ஒரு நைட்டு 6, 7 மணிக்கு தான் போனாரு. அது வரைக்கும் எங்க வீட்ல ஜனங்க வேற வந்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. வரக்கூடாதுன்ட்டாரு. கேட்ட அடைச்சுட்டேன். அப்படின்னது சாமி எங்க வீட்ல தான் இருந்தாரு. கூட வந்தவங்க ஒரு ஆள் 2 பேர் இருந்தாங்க. அப்படின்னது அப்பா குடும்பி ஓட்டி வந்திருக்கு. அப்புறம் அமாவாசை 2 பேரும் வந்திருக்காங்க. அப்படின்றது அப்புறம் சாமிக்கு என்ன தேவை செஞ்ச சாமி வந்தாரு. 2 நாள் எங்க வீட்டுக்கு வந்துட்டாரேன்னு எனக்கு ரொம்ப ஆசை. வீட்டுக்குள்ள எல்லாம் பாருங்க சாமி, இப்படி சாமி, அப்படி சாமி. நான் வீட்ல ஒரு ஆளு சாமியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படின்றப்ப சாப்பாடெல்லாம் நான் ஆக்கல, வேலையெல்லாம் செய்ய முடியாது. சாமி வந்திருக்காரு, எல்லாம் கடையில வாங்கி கொடுப்போம். அப்படின்றப்ப கடையில வாங்கிக்கிட்டோம். அப்படின்ற மாதிரி சாமி கூட பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அம்புட்டு ஆசை எனக்கு, அவ்வளவு ஆசை சாமி உங்க வீட்டுக்கு வந்துட்டாரேன்னு. அப்படின்னு சரின்ட்டு சாமி என்ன செஞ்சுட்டாரு, 4 நாள் கழிச்சு சாமி அப்ப வந்து மருமக வந்து படிச்சுட்டா. அப்ப மெரிட்ல பாஸ் பண்ணணும். அப்ப மெரிட்ல குரூப் எழுத போறா. குரூப் எழுத போகும்போது அப்ப வந்து அவர் காலடியில 4 நாள் வந்துட்டு இருக்காருமா, நீ போய் வச்சுட்டு வாமா அப்படின்னு சொன்னேன். அப்ப அப்ப முன்ன சொன்னாப்புல போய் வச்சுட்டு காலில் வச்சு சாமி கும்பிட்டு வந்தா. சாமி கும்பிட அங்க விட மாட்டேன்றாங்க. நான் எப்படித்தான் சாமி கும்பிடுறதும் விட மாட்டேன்றாங்க. நீங்க வந்தாச்சும் போக முடியும் போல அப்படின்னு இருந்தாப்புல. இல்ல அவர் கூப்பிடுவாரு, நீ கூப்பிடு, நான் பிள்ளையில பாத்துக்கிருக்கேன், நீ போ அப்படின்ட்டு. அப்ப மகன் 2 பேரும் போய் அதுல போய் அப்புறம் உள்ள போய் முளைஞ்சு எப்படியோ சாமி காலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாமி கொடுத்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அப்ப என்ன செஞ்சுட்டாப்புல சரிட்டு அதை வச்சுட்டு வந்திருக்காப்புல. வந்துட்டு மறுநாள் 2 3 நாள் கழிச்சு குரூப்ல எழுதியிருக்கா. பரீட்சை எழுதியிருக்கா. பரீட்சையில பாஸ் பண்ணிட்டா. குரூப்ல ஜெயிச்சிட்டா. மெரிட்ல பாஸ் பண்ணிட்டா.